கண்மணி வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ ஸ்வேதா வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதனால ஸ்நாக்ஸ் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதன்படி கண்மணியும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுட்ருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஸ்வேதா வந்து கண்மணி வந்து வேலைக்காரின்னு சொல்லிட்டு சொல்லி விடுறாங்க எல்லாருக்கிட்டேயும். அவங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பாட்டி வந்து கண்ணை அசைக்கிறாங்க. ஏதாவது பண்ணு கண்மணியை அவமானப்படுத்துன்னு சொல்லிட்டு. அதன்படி வந்து ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, அவங்கள காலில் வந்து லைட்டாக தட்டி விட்டுறாங்க. அப்போ ஸ்வேதா வந்து தட்டி விட்டதால் கண்மணி எடுத்துகிட்டு வர டீ வந்து அவங்க ஸ்வேதாவோட ஃப்ரெண்டோட மேலே பட்டுடுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிறாங்க. நீ வேலைக்காரி தானே, நீயே தொடச்சி விடு அப்படின்றாங்க. அது கேட்டு நான் ஒன்றும் வேலைக்காரி, இந்த வீட்டோட 2வது மருமக, ஏன் ஸ்வேதா இருக்காங்களா அக்கா, அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னோடனே, என்ன ஸ்வேதா எங்ககிட்ட போய் சொன்னியாப்போ, உனக்குலாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்படி பண்ணிட்டியே, எல்லோரும் முன்னாடி வந்து அந்த பொண்ணை பாவம் அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்ல வராங்க. அவள் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்திருக்கா, அதனால தான் அப்படி சொன்னேன். என்ன குடும்பத்துலேருந்து வந்தா என்ன ஸ்வேதா, ஆக மொத்தத்தில் அந்த பொண்ணு இந்த வீட்டோட மருமக தானே, உன் வீட்டு மருமகளை வந்து இப்படி வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது ஸ்வேதா, உங்ககிட்ட நாங்கள் இதை எதிர்பார்க்கல, நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் ஸ்வேதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கண்மணி திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்ன வேணாலும் பேசலாம் நினச்சிட்டு இருக்கியா, இந்த வீட்டில் இன்னும் உன்னை ஏற்றுக்கல, நீ வேலைக்காரியாக தான் இருக்க, அதுதான் நான் சொன்னேன், உண்மையை தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், யார் ஏற்றுக்கலன்னா எனக்கு என்ன, நான் அன்போட ஒய்ஃபாக தானே இங்கே இருக்கேன். அப்போது அன்போட ஒய்ஃப்னா இந்த வீட்டோட வந்து மருமக தானே நான், ஏற்றுனாலும் இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறீங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார். அதுக்கப்புறம் உங்களை எப்படி வந்து அவர் பேசுவாருக்கா, இதெல்லாம் நல்லா இருக்கா நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க நம்ம வந்து சிவகாமி. பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன ஸ்வேதா ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்றாங்க. அது வந்து அப்படி சொல்ல வராங்க. இங்கே பாரு, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, 2 பேரும் ஒரு வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே 2 பேரும் ஒன்று தான், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றாங்க. உடனே பாட்டிக்கு வந்து செமையாக டென்ஷனாக வராங்க. ஏன் அவ்வளோ இவ்வளோ ஒன்றா, இவ வந்து போய் சொல்லி இந்த வீட்டுக்கு நாடகாடி வந்திருக்கா, ஆனால் இவ கரெக்டாக வந்திருக்கா, அப்போ இவ்வளோ அவ்வளோ ஒன்றாகுமா அப்படின்னு. இங்கே பாருங்க அத்தை, என்ன இருந்தாலும் கண்மணி அவ்வளோ சொல்லியிருக்கக்கூடாது, ஏன் இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, இதெல்லாம் வந்து சின்ன பசங்க இப்படி பண்ணால் நம்ம தானே சொல்லணும் அப்படின்னு. நீ என்ன ஏற்று பேசுறியா, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சிவகாமி வந்து நீ கவலைப்படாத கண்மணி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்றாங்க. உடனே வந்து நான் கவலைப்படல, யார் என்ன சொன்னால் என்ன, நான் எப்படி இருக்கணும் அப்படி தானே இருக்க முடியும், அதனால் நான் பதிலடி அப்போயே கொடுத்துட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. இங்கே வந்து கண்மணி வந்து அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வராரு நம்ம அன்பு வந்து யோசிச்சுட்டே வந்துட்டு, கண்மணி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து என்ன இவர் இப்படி கேட்குறாரு, இவருக்கு தான் தெரியுமே, இவர் தானே நம்ம லவ் பண்ணோம். ஆமாம் லவ் பண்ணியிருக்கேன். பரவாயில்லையே, கரெக்டாக சொல்கிறியே, ஒத்துக்கிறியே உண்மையை, சரி யாரை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. உங்களை தாங்க லவ் பண்ணேன், நான் உங்களை தான் மனப்பூர்வமாக விரும்பினேன், அதனால தான் நம்ம கல்யாணமே நடந்துச்சு, நீங்களும் என்ன அப்படி சொல்ல வராங்க. உடனே வந்து அந்த டைமில் ஃபோன் அடிக்குது. சரி ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா தான் கூப்பிட்றாங்க, என்ன அர்ஜென்ட்டத்தில் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்மணி போயிடுறாங்க. உடனே யோசிக்கிறாரு, இவன் என்ன லவ் பண்ணால் சரி, இவள் லவ்வுக்காக தானே வந்து வெண்ணிலா வந்து இவளை எங்கிட்ட கோத்து விட்டா, அதுவும் கரெக்டு தான். ஆனால் அவளை நான் தான் லவ் பண்ணலையே, அந்த விஷயம் தெரிஞ்சு கூட எவ்வளோ தைரியமாக உங்களை நான் லவ் பண்ண சொல்கிறா பார்த்தியா, இவளெல்லாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பாரு, என்ன தான் நீ சொன்னாலும் சரி, என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, என்னை விரும்புகிறேன்னு சொன்னாலும் சரி, ஒன்றை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது கண்மணி அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. கண்மணி வராங்க. என்னங்க எதுவும் கேட்டுட்டு இருந்தீங்க, ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. இல்லைங்க நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கே தெரியும்ல நான் உங்களை எந்த அளவு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றை விரும்பலையே அப்படின்றாரு. அது கேட்டு வந்து கண்மணி வந்து, என்னங்க நீங்கள் முன்னாடி நல்லா தானே பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாம் நல்லா தான் பேசினேன், நீ செஞ்ச தப்பால் என்னால் உங்ககிட்ட நல்ல சகஜமாக பேசவே முடியல, நீ செஞ்ச தப்பு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அம்மா சொன்ன பொய்யால் இவர் என்னையும் தப்பாக நினைக்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கண்மணி மனசு கஷ்டப்படுறாங்க. இதோட முடியுது.